இன்றைக்கி சாட்டர்டே காலையில் தூக்கம் எழும்பும்போது சரியான மழை, நல்ல மழை. ஒர்க்கிங் டேயாக இருந்திருந்தா கண்டிப்பாக ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் லீவ் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவு மழை. காலையில் டிஃபனுக்கு சாமை அரிசியில் பொங்கல் கூட சாம்பார் சட்னியும் பருப்பு வடை பண்ணியிருந்தேன். ஒரு 10 மணி போல் மழை கொஞ்சம் திறந்தது. வயல் பக்கம் போயிட்டு வரலாம், 1-2 கொலையுமே விளைஞ்சி நின்றுது. என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா வயலில் இறங்க முடியலை, ஃபுல்லாகவே தண்ணி தான். எங்கே கால் வச்சாலுமே பூந்தோம், அந்த மாதிரி தான் இருந்தது. கொலையுமே காய்கள் 1-2 பொட்டி இருந்தது. இன்னைக்கு கண்டிப்பாக விற்கவும் வேணும், மழையுமே தவிரவே இல்லை. மதியத்துக்கு மேலே மழை நின்னதும் விற்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் எல்லாம் முடிச்சுட்டேன். இன்னைக்கு மதியத்துக்கு சோறு, சாலை மீன் குழம்பும் பீட்ரூட் பொரியல், அப்புறமா லவலோலிக்காய் ஊறுகாய், காலையில் பண்ண வதை இருந்து இல்லையா, அதில் ரச வதை பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொலை வெட்ட போயிருந்தோம். சேப்பு கொலையெல்லாம் வெட்டுற வீடியோ போடும்போது ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், கொலை விளையவே இல்லைன்னு. இந்த கொலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு விளைஞ்ச உடனேயே காய்கள் எல்லாம் பொட்டிட்டு, இந்த மாதிரி பொட்டும் போது எல்லாத்தையும் அப்படி வித்துட்டு இருக்க முடியாது. அந்த டைமில் ஓரளவு விளைஞ்சி நிற்கிற கொலைகளெல்லாம் வெட்டி விற்றுருவோம். இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஒரு 4-5 கொலை போல் விளைஞ்சி நின்றுது. எல்லாத்தையும் வெட்டி விற்க கொண்டு போனோம். ஒரு வாரம் முன்னாடி சிவப்பு கொலையெல்லாம் கிலோ 50 ரூபாய் போயிட்டு இருந்து, அதாவது தீபாவளிக்கு முன்னாடி. இப்போ தீபாவளி முடிஞ்சு 5 நாள் தான் ஆகுது. நீ 10 ரூபாய் குறைஞ்சிருக்கு, கிலோ 40 ரூபாய் தான் உண்டு. சொந்த நிலத்தில் நாமளே சொந்தமாக விவசாயம் பண்ணும்போது நஷ்டங்கிறது வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா லாபம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு.